நீங்கள் இல்லாமல் நான் இல்லை. ரொம்ப சந்தோஷம் நீங்கள் எல்லாம் வந்ததுக்கு. இந்த படத்தின் தயாரிப்பாளர்கள் லைகா சார், ராஜு சார், கருணா சாருக்கெலாம் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ரொம்ப நான் கஷ்டப்பட்டப்போ தான் அந்த படத்தை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணிங்க. எனக்கு இந்த படத்தை இவ்வளோ பெரிய ஸ்டேஜில் இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷனில் நான் பார்க்கும்போது ஒவ்வொரு செகண்டும் நான் உங்களுக்கு மனசில் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் சார். தேங்க்யூ ஸோ மச். என்னோடய ஃப்ரெண்டு ஜீவா சங்கர், என்னை அறிமுகப்படுத்தின டைரக்டர், நான் அறிமுகப்படுத்தின டைரக்டர். இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் நான் அமரகவியம் படத்துலேயே சொன்னேன். ஆக்சுவலாக சங்கர் நீங்கள் எங்கேயோ போக போகிறீங்கன்னு, அது நம்ம படமாக இருக்குன்னு எனக்கு தெரியாது. யமனுக்கு அப்புறம் கண்டிப்பாக ஹிந்திலையும் சேர்த்து நீங்கள் ஒரு பெரிய டைரக்டராக வருவீங்க சங்கர். ஒரு கேமராமேன். சரி, ஒரு நார்மலான கதையெல்லாம் நீங்கள் எழுதலை. நீங்கள் முதல் படத்துலேருந்து பார்த்துட்ருக்கேன். நான், அமரகாவியம், இன்னைக்கு யமன். சாதாரண கதைகள் கிடையாது. ரொம்ப அருமையான கதாசிரியர் நம்ம சங்கர். அவருக்கு பெரிய உயரம் காத்துட்ருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சங்கர். ஆல் தி பெஸ்ட். இந்த படத்தில் என் கூட நடித்த நியா ஜார்ஜ், உங்களுக்கும் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். வழக்கமாக ஒவ்வொரு படத்துலையும் நான் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைப்பேன், மறந்து போயிடுவேன். சுரேஷ் சந்திரா சார், இன்றைக்கி நான் இங்கே இருக்கிறேன்னு சொன்னால் அதுக்கு முக்கியமான காரணம் சார். வழக்கமாக யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க, உங்களை மட்டும் நான் மேலே கூப்பிட ஆசைப்பட்றேன். ப்ளீஸ் வந்துடுங்க வந்து ஆகணும். நீங்கள் வாங்க சார். சுரேஷ் சந்திரா சார் வந்து என்னோட முக்கியமான உதவிகளும்ல ஒருத்தர். ரொம்ப தேங்க்ஸ் சார். அவங்களுக்கும் அவங்களோட டாக்டர் ரேகாவுக்கும் என்னோட மனமார்ந்த தெரிவித்துக் கொடுக்குறேன். இன்றைக்கி நான் வந்து இவ்வளோ மன அமைதியோட படத்தை ப்ரொடியூஸ் பண்ண முடியுது சார். வாங்க ப்ளீஸ். பொக்கே இருந்தால் நான் கொடுத்துட்றேன், ஏதாவது இருந்தால் கொடுத்துருங்க. ஒரு நிமிஷம் சார். சார் தான் சுரேஷ் சந்திரா சார். இப்படி இவ்வளோ தெளிவாக நான் வந்து ஓரளவுக்கு என்னோட வேலைகள் செய்ய முடியுதுன்னா அதுக்கு வந்து என் மனைவி எனக்கு கொடுத்த மன நிம்மதி தான். என் குடும்பம், என்னோட ஒய்ஃப், அவங்க சிஸ்டர், என் அம்மா, என் ஒய்ஃபோட அம்மா, என்னோட மொத்த குடும்பத்துக்கும் நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இது வரைக்கும் நான் ஒரு ஹீரோவாக நடிச்சிருக்கேன்னு சொன்னால் இயக்குநர்கள் இல்லாமல் தயாரிப்பாளர்கள் இல்லாமல் முடியாது. இதுக்கு முன்னாடி என்னோட படங்கள் தயாரித்த அத்தனை தயாரிப்பாளர்களுக்கும், என்னோட படத்துக்கு நான் மியூசிக் டைரக்டராக ஒர்க் பண்ண அத்தனை டைரக்டர்ஸுக்கும், என்ன ஹீரோவாக வச்சு ஒர்க் பண்ண அத்தனை டைரக்டர்ஸ், என்னோட நிர்மல் குமார், பிரதீப், இந்தியா பாகிஸ்தான் ஆனந்த், சங்கர், சசி சார் வந்து என்னை ஒரு முக்கியமான இடத்துல இண்டஸ்ட்ரியில் கொண்டு போய் வச்சிருக்காரு. பிச்சைக்காரனுக்கு அப்புறம் பிச்சைக்காரனுக்கு முன்னாடி ஒரு விஜயாண்டனி நீங்கள் பார்க்க முடியுதுன்னு சொன்னால் அவர் இல்லை, முக்கியமான வேலையாக போயிருக்காரு. அவர் தான் காரணம். எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காட்ஃபாதர்னு இருப்பாங்க சொல்லுவாங்க. என்னோட காட்ஃபாதர் வந்து சிசி சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்புறம் வந்து தைரியமாக விஜயாண்டனி ஃபிலிம் கார்பரேஷன் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணது அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் என் அண்ணன் மாதிரி மதுரை அன்பு சார். நீங்கள் இல்லைன்னா சார் நான் படம் எடுத்திருக்க முடியாது, இந்தியா பாகிஸ்தான் எடுத்திருக்க முடியாது, பிச்சைக்காரன் எடுத்திருக்க முடியாது, சைத்தான் எடுத்திருக்க முடியாது. இதுக்கப்புறம் பல விஷயங்கள் நான் பண்ண போகிறேன். எல்லாமே நீங்கள் இருக்கிற தைரியத்தில் தான் பண்ணிகிட்ருக்கேன் சார். என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, நான் இன்னும் மறந்த விஷயங்கள், பிச்சைக்காரனை கொண்டு போய் சேர்த்த சரவணன் சார், ஆர்ஆர் சினிமாஸ் மகேஷ் சார் வரல ஃபங்க்ஷனுக்கு, சைத்தான் கொண்டு போய் சேர்த்தாங்க. இந்த படத்தை பண்ண போகிற அத்தனை டிஸ்ட்ரிபியூட்டருக்கு எல்லாத்துக்கும் நான் சொல்கிறேன், இந்த படம் நல்லா வந்திருக்கு. இன்னும் நான் சில யாராவது மறந்துருந்தேன்னு சொன்னால் மன்னிச்சிடுங்க. தியாகராஜன் சார் எந்த படத்துலையும் நடிக்காத தியாகராஜன் சார் வந்து இந்த படத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு நிறைய நல்லவங்களை பார்த்தேன். எனக்கு ஒரு அருமையான நண்பர்கள் கிடைச்சிருக்காங்க இந்த படத்து மூலமாக. லைகா சுபாஷ்கரன் சார், பிரேம் சார், கருணா சார் தான் அறிமுகப்படுத்தினாங்க ராஜு சார் எனக்கு. ஆக்சுவலாக கருணா சார் ஞாபகம் இருக்குது சார் எல்லாமே. ரொம்ப தேங்க்ஸ். நான் மறந்த எல்லாத்தையும் எதாவது மறந்துருந்தேன் நான் மன்னிச்சிடுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். வந்த எல்லாருக்கும் நன்றி. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. அப்புறம் முக்கியமாக விஜய் சேதுபதி சார், அப்புறம் இது பேர் புரியல, அம்மா கிருஷ்ணன் சிவா சார், தனஜன் சார், தியாகராஜன் சார். ஓகே, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த விழா ஞானவேல் ராஜா சார் இருக்கீங்க சார். ஞானவேல் சார் பேசினதை பற்றி நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். அவரோட வழி எனக்கு புரியுது.
அவரோட வழி எனக்கு புரியுது. தமிழ் ராக்கர்ஸ் பிரதர் கிட்ட நான் வந்து ரொம்ப ரிக்வெஸ்ட்டாக கேட்குறேன். மேபி நீங்கள் ஒரு பழைய உங்கள் சினிமா ஹிஸ்ட்ரியில் நீங்கள் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்திருக்கலாம், உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காம போயிருக்கலாம், நீங்கள் நடித்து வந்து வாய்ப்பு கிடைக்காம போயிருக்கலாம், ஏதோ ஒரு கோவத்தில் வந்து நீங்கள் இதை பண்ணலாம். ஏதோ உங்கள் சைடில் ஒரு விஷயம் இருக்குன்னு நினைக்கிறேன். ரிக்வெஸ்ட்டாக கேட்குறேன். சினிமா இண்டஸ்ட்ரின்றது நம்ம வெளியேருந்து பார்க்குற சினிமா இண்டஸ்ட்ரி வேறு, உள்ள நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, பல குடும்பங்கள் இதில் இருக்குது. தயவு செஞ்சு நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் கன்சிடர் பண்ணுங்கள், இந்த மாதிரி வந்து போடாதீங்க. ஏன்னா இது தமிழ் ராக்கர்ஸ் மட்டும் இல்லை, நிறைய சைட்ஸ் இதில் இருக்காங்க. நீங்கள் சார் சொன்ன மாதிரி தெலுங்குலலாம் வந்து நிறைய குறைஞ்சிருச்சு. நம்ம தமிழ் மக்கள் நல்ல மக்கள் அப்படின்னு ரீசெண்டாக நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தோம். நம்ம எவ்வளோ ஒத்துமையாக இருக்கோம்னு சொல்லிட்டு தமிழில் ஒருத்தர் தான் நீங்களும். தயவு செஞ்சு ஃப்யூச்சரில் வந்து பைரசியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நீங்களும் உதவுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். கண்டிப்பாக நானும் ரொம்ப நேரம் பேச மாட்டேன், டைம் ஆச்சு, தேட்டர் காலி பண்ணணும்னு நினைக்கிறேன் இல்லையா. இந்த படத்தில் மூலம் 2 அம்மா இருக்காங்க. ஒரு அம்மா வந்து ஜீவசங்கர், இன்னொரு அம்மா வந்து விஜய் ஆண்டனி சார். இந்த கதையை நான் முன்னாடியே நானும் கேட்டிருக்கேன். இந்த அம்மனை நான் மிஸ் பண்ணிட்டேன், நானும் வருத்தப்பட்டிருக்கேன். ஆனால் இந்த அம்மன் கையாண்டு தான் ரொம்ப சரின்னு நினைக்கிறேன். ஜீவசங்கரோட அமர்காவியம் பார்த்து நான் ரொம்ப ஆடிட்டேன். ஆனால் அந்த கதையை வந்து ஒரு இயக்குனர் வந்து தன்னோட டைரக்ஷனோட ஸ்ட்ரென்த்தாக இருந்தால் மட்டும்தான் கையாள முடியும். அவ்வளோ ஸ்ட்ராங்கான கதையில் வார்த்தையில் சொல்ல முடியாது அந்த கதையை அந்த மனுஷன் கையாண்டது பார்த்து நான் பெஜராயிட்டேன். நான் அப்புறம் தான் ஃபோன் பண்ணேன், எனக்காக கதை இருந்தால் சொல்லுங்க பிரதர் அப்படின்னு. கதை சொன்னார், நல்லா இருந்தது, டைட்டில் அறியாமல் செம்மையாக இருக்கு பிரதர் அப்படின்னு. டைம் இல்லை பிரதர் அப்படின்னு. அப்போ பயப்படுறதுன்னு சொல்லிட்டு போயிட்டாப்புல ஒரு வாட்டுக்கா. பட்டு இப்போ போஸ்ட்டு பார்க்கும்போது நிச்சயமாக போகாமல் அப்படிலாம் எதுவுமே இல்லை, சந்தோஷமாக இருக்குது. விஜய் ஆண்டனி அப்படிங்கிற ஒரு அம்மனை பற்றி பேசணுன்னா, சைலண்ட்டாக இருக்கார், ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர்றாரு. நல்லா பிச்சைக்காரன் ஒரு படத்தை எடுத்து ஒருத்தர் வந்து மூலம் டைட்டில் கேட்கும்போது இது எப்படி இந்த மனுஷன் ஒத்துக்கிட்டாப்புல, எப்படி டைட்டில் விஜய் ஆண்டனின்னு பிச்சைக்காரன் சவுண்டு கேட்குறது ஒரு மாதிரி இருக்குது, எப்படி அது அப்படின்னு யோசிச்சு தான் படத்துக்கு போனேன். அது அவ்வளோ தெளிவாக அவ்வளோ ஸ்ட்ராங்காக அதை ஹேண்டில் பண்ணுறதும் சரி, இதை கான்ஃபிடண்ட்டாக இறங்கி உள்ளது பண்ணதும் சரி, அந்த மனுஷன் நம்பிக்கை இருக்குது, அவர் தன்மையில் வச்சுருக்க நம்பிக்கை இருக்குது, சினிமா மேலே வச்சுருக்க நம்பிக்கை இருக்குது. அவர் கதைகளை பார்த்து செலக்ட் பண்ணுறாரு, ரொம்ப இன்டென்ஸாக நடிக்கிறார். ஆக்சுவலாக பார்க்கும்போது எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் வந்து ரொம்ப ஆழமாக இருக்குது, சாதாரணமாக தான் ரொம்ப ஆழமாக இருக்குது. அவருடைய படங்கள்னு விஜய் ஆண்டனி சாரோட மூவிஸ் கலெக்ஷன்ஸ் வந்தால் அதில் அவருடைய எல்லா படங்களும் இருக்குன்னு நான் நம்புகிறேன். இது நல்ல படம், இது நல்லா இல்லாத படம் அப்படின்ற கணக்கிலே போகாதுன்னு நான் நம்புகிறேன். ஆனால் அவ்வளோ ஸ்ட்ராங்காக தேர்ந்தெடுக்கிறாரு. ஸோ அதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். மியா ஜார்ஜ் அவங்களோட படங்கள் நான் ரொம்ப பார்த்தேன், ரொம்ப அழகாக எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க, நல்லா வந்துட்டுருக்காங்க, அவங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். அப்புறம் முக்கியமாக சில விஷயம் ஞானவேல் ராஜா சார் பேசணும் சரி, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அவர் பேசும்போது ஒரு மனுஷன் அப்படி மேடை ஏறி பேச வைக்கிறாங்கன்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த இண்டஸ்ட்ரி வந்து அவ்வளோ சாதாரணமாக இல்லை. நீங்கள் வந்து வெளியேருந்து பார்க்குறதுக்கு எங்கள் வேலை ரொம்ப சாதாரணமாக எளிமையாக தெரியலாமல் வெளியே இந்த வேலை அவ்வளோ சாதாரண வேலை இல்லை. இங்கே எல்லாருக்கும் அவ்வளோ பெரிய ஒர்க் இருக்குது. இது சினிமா முதலீடு லாபம் அப்படிங்கிறலாம் தாண்டி உள்ளே போகிற ஒவ்வொருத்தரும் ஃபேஸ் பண்ணுற மன உளைச்சல் மிகப்பெரிய உளைச்சல். அது ஒருத்தர் வந்து தமிழ் சினிமாவை வந்து ஒருத்தர் போட்டு இந்த மாதிரி பேசுறதுங்கிறது ரொம்ப வருத்தம். இதை நான் பார்க்கும்போது ரொம்ப எனக்கு மிகப்பெரிய கோவம் வந்தது, ரொம்ப வருத்தமாகவும் இருக்குது. இது கண்டிப்பாக அவர் பேசும்போது எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை, எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கும். நம்ம குடும்பத்துக்குள்ளே எல்லா வீட்லேயும் அண்ணன் தம்பிக்குள்ளே மச்சான் உள்ள சண்டை தான் இருக்கும், ஆனால் குடும்பமாக தான் இருக்கும். சினிமாவில் நம்ம குடும்பம், நமக்குள்ளே என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, நம்ம குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை எல்லோரும் ஒன்று செய்யணும், அதான் சரியும் கூட. இதை ஸ்ட்ராங்காக எடுத்துக்கிட்டு இண்டஸ்ட்ரியில் இருக்க பெரியவங்களாம் இதுக்கு கொஞ்சம் முன்னுக்கு வரணும். இதை பெருசாக இதை நிறுத்தணும்னு தான் ஆசைப்பட்றேன். இது ரொம்ப பெரிய வியாதியாகவும் இருக்குது, சீக்கிரம் சரி செய்யணும். எம்மனோட ஆடியோவுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். நன்றி, எல்லாருக்கும் நன்றி நன்றி நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சாங்ஸ் டீசர் எல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த சந்தோஷம் ரிலீஸ்க்கு அப்புறம் உண்டாடும் அந்த ஒரு ப்ரேயரில் தான் இருக்குது இப்போது மைண்டு. தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. லைக்கா ஜீவாசங்கர் சார் அவங்க தான் என்னை இந்த தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு கொண்டு வந்தது த்ரூ அமரகாவியம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் விஜய் ஆண்டனி சார் சச் எ டவுன் டு அர்த் பர்சன். ரொம்ப ஈஸியாக இருந்தது, ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்தது அவங்க கூட ஒர்க் பண்ணுறது. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு
my master, Sharif Master, for the dance movement. Once again, thank you so much, and please support us. Watch the movie in the theaters and support us. Thank you so much. எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல ஒருத்தர் ரொம்ப புறம்பட்டார், ஏதோ ஹீரோயின் பக்கத்தில் உட்காந்துட்டேன்னு. நானே ஒரு ஹீரோவாக மாறி என் பக்கத்தில் அவங்க உட்காரக்கூடிய நிலைமை வந்தாலும் சினிமாவில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா சினிமாவில் என்ன நடக்கும்னு யாராலையும் கணிக்க முடியாது. என்னடா இந்த வயசுலேன்னு கேட்குறீங்களா? ஹீரோன்னா காலேஜுக்கு போகிறவங்க மட்டும் இல்லை, தெருவில் பேப்பர் கொடுக்குற ஒரு கேரக்டரை வச்சு கூட, ஒரு வயசான கேரக்டரை வச்சு கூட இன்றைக்கி வர்ற இயக்குநர்கள்லாம் கதை எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தது ஒரு படத்தின் வெற்றியையோ தோல்வியையோ டீச்சரை பார்த்து சாங்கை பார்த்து எடை போட முடியாது அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. அந்த படத்தில் யார் இன்வால்வ் ஆகிருக்கிறாங்க, அந்த படத்தில் யார் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க, சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க, அதை வச்சு தான் ஒரு படத்தினுடைய வெற்றி தோல்வி நிர்ணயிக்கப்படுகிறது. அதை வச்சு பார்க்கும்போது டைரக்டர் ஜீவா சங்கர் ஏற்கனவே விஜய் ஆண்டனி அவர்களுக்கு முதல் வெற்றியை கொடுத்த இயக்குனர், முதல் படம் வெற்றியை கொடுத்த இயக்குனர். நான் அந்த படத்தை பார்த்துட்டு ரொம்ப விஜய்கிட்ட பேசியிருக்கிறேன். ஒரு மெச்சூர்டு ஒரு அப்ரோச் இருந்துச்சு அந்த முதல் படத்திலேயே. அடுத்தது இந்த படத்தை தயாரித்திருப்பவர்கள் லைக்கா, மூணாவது படத்தினுடைய ஹீரோ. இந்த மூவரும் சேர்ந்து ஒரு படத்தை உருவாக்கி இருக்கிறாங்கன்னு சொல்லும் போது நிச்சயமாக அது ஒரு வெற்றி படம் தான், அதில் சந்தேகமே கிடையாது. அது பாட்டை பார்த்தோ ட்ரெய்லரை பார்த்தோ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து விஜய் பற்றி நான் சொல்லணும்னா நிறையா சொல்லலாம். விஜய் பற்றி ஒவ்வொரு மேடையில் நான் தான் சொல்லுவேன். விஜய் பற்றி பேசும்போது நான் என் மகன் விஜயை பற்றி தான் பேசுகிற மாதிரியே நான் ஒரு ஃபீலிங் எனக்கு. அவருடைய வளர்ச்சி எப்படின்னா, ஒரு முதல்ல கதை தான் ஹீரோன்றதை நல்லா புரிஞ்சுக்கிட்ட ஒரு நடிகர் அவர். நல்ல கதை, நல்ல கேரக்டர்ஸ், அதில் யார் நடித்தாலும் அந்த படம் ஓடும், அந்த கதை ஓடும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதில் தன்னை கொண்டு போய் உள்ளே வச்சுக்கிறார். இப்படித்தான் அவர் படிப்படியாக ஏறி வந்தார். அதாவது நம்ம படியேறும்போது ஒவ்வொரு படியாக ஏறினா ஸ்டடியாக ஏறலாம். சப்போஸ் ஸ்லிப்பானால் கூட லேசாக ஸ்க்ராட்ச் தான் வரும், திரும்பி எந்திரிச்சு ஏறிடலாம். முதல் படியில் கை வச்சுட்டு 10வது படிக்கு போகணும் அப்படின்ட்டு யாராவது ஜம்ப் பண்ணால் அவ்வளோதான் திருப்பி. அதை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அழகாக வந்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்படி வந்தவர் இந்த படத்தில் நான் நினைக்கிறேன் எமன்னு சொன்னாவே எல்லாரும் பயப்படுவாங்க. எவ்வளோ வயசானாலும் எமன் வரான்டான்னா ஐயோ அப்படிம்பாங்க. ஆனால் ஏன்னா உயிரை எடுக்கிறவன் எமன் சொல்லுவாங்க. ஆனால் இந்த எமன் லைக்காவிற்கு லாபத்தை கொடுக்கின்ற எமனாக இருப்பான் என்று நான் நம்புகிறேன். விஜய் நான் முதல்ல ஒரு மியூசிக் டைரக்டராக தான் அவரை நான் பார்த்தேன். ஆனால் அவர் நடிகனாக மாறும்போது தன்னை அவர் எந்த அளவுக்கு தயார்படுத்திக்கிட்டாரு அப்படின்றத நான் கூட இருந்து பார்த்துக்கேன். நான் ஒரு நடிகனுக்கு நடிச்சா மட்டும் பார்த்தாது, டைரக்டர் சொல்லிக் கொடுப்பாங்க, அது மாதிரி நடிச்சிட்டாவே ஓகே. ஆனால் அது மட்டும் பத்தாது, சினிமாவுக்குள் இருக்கின்ற அத்தனை டெக்னிக்குகளையும் அத்தனையும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம நடிக்கணும். கதைனா என்ன, ஸ்க்ரீன் பிளேனா என்ன, கேரக்டரைசேஷன் தான் என்ன, அதை எப்படி கொண்டு போகணும், அது ஒரு தொய்வில்லாமல் போகிறதுக்கு அவரே ஒரு திரைக்கதை இயக்குனர் தான். நான் அப்படி தான் நான் சொல்லுவேன். நான் அப்படி எல்லா திறமைகளையும்
தனக்குள்ளே வச்சுக்கிட்டு இங்கே யாரும் சொன்னாங்க எல்லா திறமையும் வச்சுக்கிட்டு அடக்கமாக உட்காந்துருக்காரு அப்படின்ட்டு. அவர் பேசவே மாட்டார்னா, அவர் பேசினாரும் ரொம்ப பேசுவார் அவர். அது எனக்கு தான் தெரியும், அடுத்தது அவங்க மனைவிக்கு தெரியும். இங்கே வந்து கரெக்டாக யாரோ சொன்ன மாதிரி நடிச்சுக்கிட்டு உட்காந்துருக்காரு, ரொம்ப பவ்யமாக நடிச்சுட்டு உட்காந்துருக்காரு. அவர் எப்படியாப்பட்ட ஆள், எவ்வளோ தன்னம்பிக்கையானவர், எவ்வளோ வேகமானவர், எவ்வளவு வந்து விஷயத்தை உள்ளே வச்சிருக்கிறான்றது எங்களுக்கு தான் தெரியும், கூட இருக்கிறவங்களுக்கு. அப்படியாப்பட்டவர். ஆனால் ரொம்ப அழகாக காலடி எடுத்து வச்சு வந்துட்டு இருக்கிறாரு. இந்த யமன் நிச்சயமாக இது ஒரு ஹீரோயிசம் படம்னு நினைக்கிறேன் இந்த டைட்டிலே. ஏன்னா பிச்சைக்காரன் ஒரு ஹீரோயிசம் இல்லை, பிச்சைக்காரன்லாம் ஒரு ஹீரோன்னு சொல்ல மாட்டாங்க. யமன் வரான்னா யார் வேணாலும் பயப்படுவாங்க. டைலாக் வச்சிருக்கிறீங்களான்னு தெரியல, எவன்டா எனக்கு எதிரி, நான் தாண்டா உனக்கு யமன் அப்படின்னு டைலாக் வச்சுருக்கீங்களா சார்? இல்லையா? அடுத்த படத்தில் வச்சுக்கோங்க. அப்படி ஒரு நல்ல படம் இது. நான் பார்க்கல, 2வது தரம் போட்டியெல்லாம் நான் பார்த்துட்டு என்னுடைய திருப்திக்கு நான் போகிறேன். இந்த படம் மாபெரும் வெற்றி அடையணும். எல்லாருமே சொன்னாங்க அவருடைய வெற்றிக்கு பின்னாடி ஃபாத்திமாவும் சாண்ட்ராவும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வாழ்க்கைக்கு பின்னாடியே அவங்க 2 பேர் தான். ஏன்னா இவரை சமாளிக்கிறதுன்றது வந்து அவங்க 2 பேரை விட்டால் யாராலையும் சமாளிக்க முடியாது. ஏன்னா உள்ள பர்சனல் லைஃபுக்கு போகிறேன்னு நினைக்காதீங்க. எப்படின்னா யார் நானே இருக்கட்டும், விஜய் இது இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலான்னா இப்படி கையை கட்டிக்கிட்டு எல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பார். ஆனால் அவர் என்ன மனசில் நினைக்கிறாரோ அதைத்தான் செய்வார். அப்படியாப்பட்ட தனக்குள்ள ஒரு நம்பிக்கையை வளர்த்து வச்சுக்கிட்ட ஒரு மனிதர். அதுதான் பெரிய விஷயம். தன்னம்பிக்கை, தனக்குள்ள ஒரு நம்பிக்கை, நான் இது செய்கிறேன், இது கரெக்டாக வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வளர்த்து கொண்டிருக்கின்ற ஒரு நடிகன். இந்த யமன் நிச்சயமாக லைக்கா அவர்களுக்கு பிரம்மாவாக இருப்பான் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ். மேடையில் இவ்வளோ பேரோட உட்காந்துருக்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. யமனோட சக்ஸஸ்க்கு என்னோட வாழ்த்துக்கள். ஜீவாவும் நானும் ஒன்றா காலேஜ் போனோம், ஒன்றா கிளாஸ் கட் அடிச்சிருக்கிறோம், ஒன்றா கேம்ப்லாம் போயிருக்கிறோம். விஜய் வந்து எங்களோட சீனியராக இப்போ இருந்திருக்காங்க. ஆனால் நாங்கள் காலேஜில் ரொம்ப பார்த்துக்கல, ஏன்னா நாங்கள்லாம் பிஸியாக கிளாஸ் கட் அடிச்சுட்டு இருந்தோம்னு நினைக்கிறேன். கிளாஸில் உட்காந்துட்டு பாடத்தை கவனிக்கிறதோட வெளியில் அப்படியே வேடிக்கை பார்க்கறது தான் நிறையா பண்ணுவோம். ஸோ அப்படி பண்ணுறவங்களாம் எப்படியாவது இந்த மேடைக்கு வந்துடுறாங்க, இந்த இண்டஸ்ட்ரியை எடுத்து வந்துடுறாங்கன்னு நினைக்கிறேன். செகண்ட்லி லைக்கா ப்ரொடக்ஷனுக்கும் நன்றி சொல்லணும். ஏன்னா என்னோட ஒரு சின்ன ஒரு நான் ப்ராஃபிட் ஒரு ப்ராஜெக்டை சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பெரிய ப்ராஜெக்ட்ஸ் ஒன்றும் இல்லை, இது மாதிரி சின்ன ப்ராஜெக்ட்ஸும் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ தேங்க்யூ. எம்என்க்கு பெஸ்ட் விஷஸ். அடுத்தடுத்த படமும் நல்லா ஓடணுன்ட்டு என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். பிகாஸ் என்னை ரொம்ப பாப்புலர் ஆக்கின 2 பேர் தான் ஜீவா சங்கர் அண்ட் விஜய் ஆண்டனி. ஸோ நான் மூலியமாக அண்ட் இன்றைக்கி திருப்பியும் அவங்க 2 பேரும் சேர்ந்து இன்னொரு படம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஐ திங்க் விஜயானி சாருக்கு எப்படி நான் மூலியமாக ஒரு ஆக்டராக ரொம்ப இம்பார்ட்டண்டான படமாக இருந்ததோ, எம்என் மூலியமாக ஐ திங்க் அவர் ஒரு கமர்ஷியல் ஹீரோ லெவலுக்கு அடுத்த லெவலுக்கு போயிட்டாரு. ஸோ விஷ் ஹிம் ஆல் தி பெஸ்ட். அண்ட் ஜீவா சங்கர் சார் வந்து அவர் நல்ல சினிமாட்டோகிராஃபர் மட்டும் கிடையாது, ஆஸ் அ ரைட்டர் அண்ட் ஸ்க்ரீன் பிளேயில் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு டிரெக்டர். அண்ட் ஆல்வேஸ் பின் அ பிக் ஃபேன் ஆஃப் ஹிஸ் சினிமாட்டோகிராஃபி. ஸோ ஐ விஷ் ஹிம் ஆல் தி பெஸ்ட் டூ. அண்ட் மியா, எல்லாரும் சொன்ன மாதிரி ரொம்ப நல்லா அழகாக ஆடியிருக்கீங்க. ஸோ and I really love your performance in Amarakavyam. So I'm really happy that to see you again on screen. So wish you all the best. Thank you. Thank you so much, Makaya. எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்க மேடையில் இருக்கிற எல்லா நடிகர்கள், நடிகைகள், அப்புறம் டைரக்டர்ஸ், சேதன், லவ் யூண்ணா, எல்லாருக்கும் வணக்கம். விஜய் ஆண்டனி சார் படம் தொடர்ந்து
ஹிட் ஆகிட்டே இருக்குது. எல்லாமே ஒரு குவாலிட்டியான படம். விஜய் ஆண்டனி சார் படம்னா கண்டிப்பாக நல்லா இருக்கும்னு எல்லாருமே கான்ஃபிடண்ட்டாக இருக்காங்க. ஸோ இந்த படமும் அதே லைனில் வெற்றி அடையணும்னு நான் வாழ்த்துறேன். தேங்க்யூ ஸோ மச், எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. வணக்கத்தை முதற்கண் படைக்கின்றேன். ஒரு இசை வெளியீட்டு விழா அப்படிங்கிறது எங்கள் ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியுடைய குரல். நாங்கள் இப்படி ஒரு படம் ரெடி பண்ணிட்டோம், நீங்கள் எல்லாரும் அவசியம் பார்க்கணும் அப்படின்னு உங்களுடைய பார்வைக்கு வைப்பது. இந்த படம் லைக்கா ப்ரொடக்ஷன் ஆகட்டும், விஜய் ஆண்டனி ஃபிலிம் கார்ப்பரேஷன் என்ற ஒரு நிறுவனமாகட்டும், அவங்க திட்டமிட்டு முறையாக அழகாக செதுக்கி ரொம்ப பிரமாதமாக கொண்டு வந்திருக்கிறாங்க. எனக்கு இந்த படத்தில் விஜய் ஆண்டனி சார் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அவர் கூட ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது எனக்கு 3 விஷயம் ரொம்ப பிடிச்சது. ஒன்று, வெரி ரேர் டு பிலீவ், யாராவது புகழ்ந்து சொன்னால் அவர் காது கேட்காது. 2வது, ரொம்ப எளிமையாக சாதாரண ஒரு ரசிகனாக இருந்தாலும் சரி, ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தாலும் சரி, மக்களுடைய ஒப்பீனியன் யார் என்ன சொன்னாலும் ஏற்புத்திறன் கேட்டுக்கிடுவார். நல்லது கெட்டது என்ன ஏதுங்கிறத கேட்டுக்கிடுவார். கேட்டுக்கிட்டு அவர் சுயமாக முடிவெடுக்கிறது. 3வது, அர்ப்பணிப்போடு ஒர்க் பண்ணுறது. 24 மணி நேரமும் சினிமா இந்த ப்ராடக்டை நல்லா கொண்டு வரணுங்கிறத தவிர வேற எந்த சிந்தனையும் இல்லாமல் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஹீரோ. அது ரொம்ப பாராட்டத்தக்க ஒரு அம்சமாக நான் பார்த்தேன். ஜீவா சங்கர் சார் கூட நான் இதற்கு முன்னாடியெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அவர் டைரக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபியாக ஒர்க் பண்ணுகின்ற பொழுதெல்லாம் த ஃபில்ம் மேக்கர் வித் ஃபுல் ஆஃப் கம்ப்ளீட் கிரியேட்டிவ் ஸ்ட்ரென்த். ஆடியன்ஸுக்கு அப்படி என்னென்னலாம் பிடிக்குமோ, எந்த மாதிரி அம்சங்களெல்லாம் ரசிப்பார்களோ அதெல்லாம் அழகுணர்ச்சியோடு படைக்கக்கூடிய ஒரு பெரிய படைப்பாளி. அவர் கூட சேர்ந்து நான் ஒர்க் பண்ணுறதை ரொம்ப பெருமையாக கருதுகிறேன். அவர் நிறைய விஷயங்களை சாதிச்சிருக்கிறார், நிறைய விஷயங்களை கொடுத்துருக்கார். அவர் கொடுத்த பிரமாதமான ஒரு ஃபைண்ட் தான் அழகு டேலண்ட் ரெண்டுமே கலந்த மியா ஜார்ஜ். இந்த படம் மட்டுமல்ல, அவங்க எந்த பாத்திரத்தையும் ஏற்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறது இந்த படத்திலையும் உங்களுக்கு ப்ரூவ் ஆகும். மேலும் அசோசியேட் டைரக்டர் வெற்றி செல்வதிலிருந்து இதில் ஹார்ட் ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸு, அப்புறம் ரொம்ப திட்டமிட்டு எக்ஸிக்யூட் பண்ணி ப்ரொடக்ஷனில் ஈடுபாடு கொண்ட சாண்ட்ராமா, ஸோ இவங்க அத்தனை பேருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஒட்டுமொத்த இந்த யமன் படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் உங்கள் ஆதரவோடு. நன்றி. இன்னைக்கெல்லாம் விஜய் ஆண்டனி பையன் ஹீரோவாக தான் பேசுகிறாங்க, பட் அவர் மியூசிக் டைரக்டர் இஸ் அ வெரி குட் மியூசிக் டைரக்டர், அது எல்லாருக்கும் தெரியும். ஸோ வி வாண்ட் ஹிம் டு கம்போஸ் மோர் சாங்ஸ் அண்ட் ஆக்டராக மட்டும் இல்லாமல் மியூசிக் டைரக்டராகவும் இன்னும் நிறைய சாங்ஸ் கொடுக்கணும். பிகாஸ் அவரோட மெலடிஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஜீவா சங்கர் அமரகாவியம் ஒர்க் பண்ணும்போதே அவருக்கு 2 ஃபேஸ் இருக்கும். ரொம்ப ஒரு சாஃப்ட் நேச்சர் ஃபேஸ் அண்ட் இன்னொன்று பயங்கரம் பவர்ஃபுல்லான ஒரு ஃபேஸ் இருக்குது. பட் ஐ திங்க் யமனில் அது வெளியில் வரும். அண்ட் ஐ ரியலி பிகாஸ் நாங்கள் ஒரு ஆஸ் அ டிரெக்டர் மியூசிக் டைரக்டராக இல்லாமல் எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஏதாவது ஷேர் பண்ணோன்னா இம்மீடியட்டாக பண்ணுறது. பட் ஃப்ரம் மை ஹார்ட் ஐ ரியலி விஷ் திஸ் ஃபில்ம் இஸ் அ கிரேட் சக்ஸஸ். அனைவருக்கும் வணக்கம். 4 சாதனையாளர்கள் இணைந்து யமன் படத்தை தயாரிச்சிருக்காங்க. லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் பாலிவுட்டில் இருக்கிற ஒரு ஹீரோவை வில்லன் ஆக்கி ஒரு படம் எடுத்துகிட்டு இருக்காங்க. பெரிய சாதனை. தொடர்ந்து பெரிய படங்களாக எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த படத்தில் செலவு எதையுமே நீங்கள் கம்மி பண்ணக்கூடாதுன்றது ஆர்டர் தான் ஜீவா சங்கர் சாருக்கு. மிக பிரம்மாண்டமாக தயாரிப்பதற்கு உறுதுணையாக இருந்த அவர்களுக்கு எனது நன்றி. அடுத்ததாக ஃபாத்திமா அண்ட் சாண்ட்ரா, அதாவது அவங்கக்கிட்ட நிறையா விஷயங்களை நான் கற்றுக்கிட்டேன். இத்தனை வருஷம் சினிமாவில் இருந்தால் கூட சினிமா தயாரிப்பில் எதெல்லாம் பண்ணணும் எதெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி அந்த பரிவு அன்பு அந்த நேரம் தவறாமல் ஒவ்வொருத்தரும் வரதை பார்க்குறது, அவங்களை கவனிக்கிறது,
இதில் எல்லாமே அவங்க வந்து ரொம்ப தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். விஜய் ஆண்டனி ஒரு சகல கலா வல்லவர், சவுண்ட் இன்ஜினியர், பாடகர் மற்றும் கடினமான உழைப்பாளி, மிக சிறந்த நடிகர். அவர் முதல் படத்திலே ரொம்ப சட்டில் ஆக்ட் பண்ணியிருப்பார். அதுலேருந்து இம்ப்ரூவ் ஆகிட்டாருங்கிறதெல்லாம் கிடையாது. அவருக்குள்ள ஒரு வெறி இருக்கு. அவருக்குள்ள ஒரு மிக பிரமாண்டமான, அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகர் அவருக்குள்ள ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காரு. அவர் நிஜ வாழ்க்கையில் நடிச்சுக்கிட்டு தான் இருக்கார். அதாவது ரொம்ப சிம்பிளாக எல்லாரோடையும் அன்பாக இருந்தாலும் அவருக்குள்ளே இருக்கிற அந்த வெறி அவரை வந்து ஒரு மிகப்பெரிய நடிகனா, அதாவது யமன் படத்துக்கு அப்புறம் விஜய் ஆண்டனி நம்பர் 1 நடிகராக எல்லா நிறுவனங்களும் அவர் பின்னால் இருக்கும். அவரை வைத்து படம் எடுப்பதற்கு நான் நீ என்று போட்டி போட்டுக்கொண்டு வருவார்கள். அவர் சொந்த நிறுவனம் இருந்தாலும் இப்பொழுது வெளிப்படங்களில் நடிக்க ஆரம்பித்திருக்கிறார். அவருக்கு என்னுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஜீவா சங்கர் அவர் என்கிட்ட வந்து கதை சொல்லும்போது நான் ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டேன். இந்த படத்தை நீங்கள் எப்படி, இந்த கதையை நீங்கள் எப்படி தேர்ந்தெடுத்தீங்க, எப்படி நீங்கள் முடிவு பண்ணீங்க? ஏன்னா அவர் சொன்ன ஒரு சீனுமே, ஒவ்வொரு சீனுக்கும் அடுத்த சீனுக்கு ஒரு ட்விஸ்ட் இருந்தது, ஒரு டேர்ன் இருந்தது. இல்லை நான் வந்து இதை வந்து ஒரு வெறியோடு பண்ணியிருக்கேன். இந்த படம் வந்து என்னால் வந்து அதை டைஜஸ்ட் பண்ணிக்கவே முடியல. இந்த மாதிரி ஒரு கதை சமீப காலத்தில் எங்கேயுமே சினிமாக்களில் பார்க்காத ஒரு களத்தை எடுத்து அதுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய கதையை ரெடி பண்ணார். அதுக்கப்புறம் அவரை நான் ஸ்பாட்டில் போய் சந்திக்கும் போது ஒரு பாரதி ராஜாவை பார்த்தேன். அவர் எப்படி ஒரு கடினமான உழைப்பாளி. அதாவது காலையில் எழுந்திரிச்சா அவர் மைண்டு ஃபுல்லாக சினிமா பற்றி தான் இருக்கும். அதே மாதிரி கேமரா பார்த்தீங்கன்னா ஒரு பாலு மகேந்திராவை பார்த்தேன். ஒரு பாலு மகேந்திரா கூட நான் சேர்ந்து நீங்கள் கேட்ட படம் ஒர்க் பண்ணேன். பிரசாந்த் வண்ண பூக்கள் ஒர்க் பண்ணார். அவர் கேமரா மட்டும் இல்லை, டைரக்ஷன். அதாவது ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு போய் சொல்லிக் கொடுக்கறது கூட கேமரா பின்னாடி இருந்து சொல்ல மாட்டார், இறங்கி வந்து போய் ஆர்டிஸ்ட்டை சொல்லிட்டு வரார். அதை வந்து நான் ஜீவா சங்கரிடம் பார்த்தேன். அவர் சில இன்டர்வியூலெல்லாம் பேசும்போது நான் வந்து கேமராமேன் தொழிலை தக்க வச்சுக்கிறதுக்காக தான் டைரக்ஷன் வந்தேன்னு ஒரு சில இன்டர்வியூவில் பார்த்தேன். அவரிடம் இன்னொரு பாலு மகேந்திரா இருக்கிறார். அவர் சினிமாவில் வந்து டைரக்ஷன் மட்டும் இல்லை, ஃபோட்டோகிராஃபி அவருடைய, நான் டப்பிங் டைமில் பார்க்கும்போது லட்டாக எடுத்திருந்தார். அதாவது விஜய் ஆண்டனி சார் வந்து மிக வசீகரமான சிரிப்பு கொண்டவர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாதிரி கலர் கொண்டவர். அவரை லட்டா திரையில் அதை பார்க்கும்போது அவரை கேட்டேன், ஜீவா சங்கர் சாரை கேட்டேன், என்ன சார் ஹீரோவுக்கு தனிப்பட்ட முறையில் லைட் போட்டு எடுத்தீங்களான்னு. இல்லை அவர் நேச்சுரலாக ரொம்ப அழகானவர், அதனால தான் அப்படி இருக்கார் படத்தில். ஜீவா சங்கர் சார் வந்து அதாவது அவருக்குள்ள அவரும் இன்னொரு அஷ்டாவதானி. அவர் டப்பிங் டைமில் யாரையும் அலோவ் பண்ண மாட்டார். அதே மாதிரி என்ன வேணும் அவருக்குங்கிறத வந்து தெளிவாக முதல்ல பிளான் பண்ணி அந்த பிளான் பிரகாரம் நடந்துக்கிறவர். இனிமே அவர் எந்த படம் எடுத்தாலும் யமன் மிகப்பெரிய வெற்றி அடையும். மிகப்பெரிய வெற்றினா சமீப காலத்தில் வந்த எல்லா படத்தினுடைய ரெக்கார்டும் இது முறியடிக்கும். அதற்கு மேலும் ஜீவா சங்கர் மிகப்பெரிய படங்கள் எடுப்பார். பல முன்னணி நடிகர்கள் அவரிடம் வந்து எனக்கு படம் பண்ணுங்கன்னு கேட்பாங்க. ஜீவா சங்கர் வந்து மிகப்பெரிய டைரக்டராக வரணுங்கிறது என்னுடைய ஆசை, அது நிறைவேறும். அதே மாதிரி இந்த படத்தில் யமன் படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருமே, திலீப் சுப்ராயன் அவங்க அப்பா என் கூட மலையூர் மம்முட்டி அதில் வந்து ஃபைட்டாக இருந்தார். அதுக்கப்புறம் பூகுல் பூகமில் வந்து கொம்பேரி மூக்கில் ஸ்டண்ட் மாஸ்டர் ஆனார். திலீப் சுப்ராயன் என் கூட வந்து துரோகின்னு அவர் படம் ஆக்ட் பண்ண அதில் ஒர்க் பண்ணார். மிக மென்மையானவர், திறமையானவர். இந்த படத்தில் வந்து மிகப்பெரிய ஃபைட், அதாவது ஃபைட்டுன்னு சொல்லாமல் ஒரு நேச்சுரலாக ஒரு கலாமிட்டியில் என்னென்ன நடக்குமோ அதெல்லாம் வந்து தத்துரூபமாக எடுத்திருக்காரு. ரொம்ப சிம்பிளாக எல்லாரையுமே சிம்பிளாக ஹேண்டில் பண்ணார். அதே மாதிரி ஆர்ட் டைரக்டர், இந்த படத்தில் பாடலாசிரியர்கள், குறிப்பாக சொல்லணும்னா வெற்றி செல்வன் அவருடைய அசோசியேட் டைரக்டர், அவர் இதில் பாடல் எழுதியிருக்காரு.
ஜீவா சங்கருக்கு ரைட் ஹேண்ட் மாதிரி. அவரும் கூடிய விரைவில் மிகப்பெரிய டைரக்டராக வருவார். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இன்றைக்கி நான் இங்கே இருக்கிறதில்ல. இன்றைக்கி விஜய் ஆண்டனி சாரோட மிகப்பெரிய ரசிகர்கள் கூட்டம் இருக்கிறது. அது மேல் மேலும் மேல் மேல் விரிவடைந்து உலக அளவில் அவர் இங்கே மட்டும் தமிழில் மட்டும் இல்லை, பிச்சைக்காரன் தெலுங்குலேயும் ஒரு பெரிய கலக்கி அங்கே ஒரு 35 கோடியை கலெக்ட் பண்ணிச்சு. இந்த படம் தெலுங்குலேயும் மிகப்பெரிய வெற்றி அடையும். எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். தமிழ் சினிமா வரலாற்றிலேயே முதல் முறையாக மொத்த உலகமே ஒரு தமிழ் சினிமா வெளியீட்டை எதிர்பார்க்குற படத்தை தயாரிச்சிருக்கிற லைக்கா நிறுவனம் நம்முடைய சூப்பர் ஸ்டார் 2.0 தயாரிச்சிட்ருக்காங்க. அதுபோன்ற மிக உயர்ந்த படங்களையும் எமன் போன்ற தரமான படங்களையும் தயாரிக்கும் லைக்கா பெரிய வெற்றியடைய வேண்டும். லைக்காவுக்கு என்னுடைய வேண்டுகோள், நீங்கள் நிறைய சிறிய படங்களையும் தயாரிக்க வேண்டும். ஏன்னா சின்ன படங்கள்லாம் தயாரித்து சரியாக மார்க்கெட் பண்ணி ரிலீஸ் பண்ண முடியாமல் தோற்று போயிடுது. ஸோ நீங்கள் தயாரித்தா நிச்சயமாக மார்க்கெட் பண்ணி நல்லபடியாக கண்டிப்பாக பண்ணிடுவீங்க. அதை நிறையா தயாரிப்பு நிறுவனங்கள் தயாரிப்பாளர்கள் தயாரிக்காமல் இருக்காங்க. அவங்கள்ட்ட உங்களுக்கு தரமானவர்களை தேர்ந்தெடுத்து அவங்கள்ட்ட கொடுத்து நீங்கள் அதை எடுக்க வைக்கலாம். ஒரு 2.0 விற்கும்போது நீங்கள் ஒரு 25 சின்ன படத்தை கூடவே விற்றுடலாம். அந்தளவுக்கு அந்த படத்துக்கு பொட்டன்ஷியாலிட்டி இருக்குது. தயவு செஞ்சு அதை செய்யணும்னு ராஜு அவர்களை நான் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி சினிமாவை தவிர எதுவுமே தெரியாத ஒரு குழந்தை விஜய் ஆண்டனி. அந்த குழந்தையை அம்மாவாக அன்பு காட்டி அப்பாவாக வழிநடத்தும் சகோதரி ஃபாத்திமா விஜய் ஆண்டனி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். விஜய் ஆண்டனி சார், உங்களுடைய உழைப்பு, இந்த சினிமா மேலே நீங்கள் வச்சுருக்கிற காதல், உங்கள் நல்ல மனசு, இதுக்கெல்லாம் இந்த படத்தில் இல்லை, நீங்கள் எடுக்கிற எல்லா படத்துலையும் ஜெயிச்சுட்டே இருப்பீங்க. நீங்கள் எமன் எடுத்தால் இல்லை, பிரம்மான்னு எடுத்தாலும் ஜெயிப்பீங்க. காப்பதும் நீங்களே அழிப்பதும் நீங்களே என்ற மாதிரி நீங்கள் எப்பவும் ஜெயிச்சுட்டு இருக்கணும். என்னுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி இந்த படத்தில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப பிடிச்ச விஷயம் தியாகராஜன் சார். நான் தியாகராஜன் சாருக்கு ரொம்ப பெரிய ரசிகன். இந்த ஷர்ட்லாம் பவர்ஃபுல்லாக நடிக்கிறதுன்றது இப்போ இருக்கிற ட்ரெண்டு. அது 25-30 வருஷம் முன்னாடியே ஆரம்பித்து வச்சவர் அவர் தான். அதனால் அவர் இந்த படத்தில் நான் ரொம்ப பர்சனலாக ஒரு ரசிகனை எதிர்பார்க்குறேன். சார், நீங்கள் ரொம்ப கம்மி படங்கள் நடிக்கிறீங்க, நிறைய படங்கள் கமிட் பண்ணி நடிக்கணும். வரவங்களெல்லாம் ஒத்துக்க மாட்டேன்னு திருப்பி அனுப்புகிறீங்க. நிறைய பிஸியாக இருப்பீங்க, அதுக்கு மேலே நீங்கள் நடிக்கணும். அதே மாதிரி என்னுடைய இந்த திறமையான இயக்குனர், தமிழ் சினிமா மிகவும் நோட்டட் டைரக்டராக இருக்கிற விஜயவா சங்கருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவர் நல்லா வரணும். டீமுக்களான வாழ்த்துக்கள். அதே போல் இந்த தமிழ் சினிமா பல வகையில் திருடப்படுவதற்கு, அதை தடுக்க முடியாமல் இருப்பதற்கு காரணம் நமக்கு சாதகமான சட்டங்கள் இல்லாமல் இருப்பதே தவிர சங்கங்கள் அல்ல. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்பதை மீண்டும் வலியுறுத்தி அனைவருக்கும் வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அனைவருக்கும் காலை வணக்கம். యమన్ తెలుగులో యముడు డబల్ లాంగ్వేజ్ சப்ஜெக்டு. எங்கே ஸ்டார்ட் ஆகி இப்போ எங்கே இருக்கும், என்ன ஆக போகுது. டைரக்டர் ஜீவா சங்கர் ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டு நிறைய ஹோம்ஒர்க் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு அவர் கன்வின்ஸ் ஆகி ஆஸ் எ சினிமாட்டோகிராஃபர் அவர் கன்வின்ஸ் ஆகி இது நல்ல சப்ஜெக்டாக நிறைய ஹோம்ஒர்க் பண்ணிவிட்டு கன்வின்ஸ் ஆகி விஜயானந்தோனி சாருக்கு நரேட் பண்ணி அவர் கன்வின்ஸ் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். ஏன்னா இப்போ நவ் ஹேஸ் பிகம் டபுள் லாங்குவேஜ் ஹீரோ ஆஸ் வெல் ஆஸ் ஆல் இண்டியா ஹீரோ. அவர் கன்வின்ஸ் பண்ணிட்டு ஆஸ் ப்ராமிஸ் டு லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் டைரக்டருக்கு லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் போய் ஸ்டோரி நரேட் பண்ணிங்க. சப்போஸ் அவருக்கு ஓகே சொன்னால் அவர் பேனரில் பண்ணலான்னு சொல்லிட்டு கொடுத்த வார்த்தைப்படி லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ்க்கு டைரக்டருக்கு அனுப்பிச்சா அவர் 2.5 hours சார் சிஇஓ சொன்ன மாதிரி 2.5 hours கதை நரேட் பண்ணார். சொன்னால் ஆஸ் குட் ஆஸ் ஷார்ட் பை ஷார்ட் டிவிஷனோட பக்கா ஸ்கிரிப்ட் நரேட் பண்ணிட்டாரு. அண்ட் சிஇஓ சார் ஈ கேன் விஷுவலைஸ் பிகாஸ் லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ்
எந்த மாதிரி பேண்டானா இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வச்சு சங்கர் சார் டைரக்ஷனில் பெரிய படம் பண்ணுறாரு, மல்டி ஆல் இண்டியா பட்ஜெட். அதே மாதிரி கத்தி தமிழில் சூப்பர் ஹிட்டுக்கு அப்புறம் தெலுங்கில் சிரஞ்சீவி சார் வச்சு 150th பிக்சராக தெலுங்குல ஒரு சூப்பர் ஹிட் பிக்சர் பண்ணார். ஸோ he know the pulse of audience. He has accepted this Yaman subject. Yaman Telugulo Yamudu. Ivala non-compromised product varudana we can imagine. Ipo songs paathachu. Songs rendu song extraordinary. Pakka commercial songs. Definitely this picture is going to be a big hit, I feel. விஜயாந்தனி சார் பற்றி சொல்லணும்னா ஒரு ஹீரோ நேச்சுரலாக அப்கமிங் ஹீரோ பர்டிகுலர்லி ஹீரோ ஓரியன்ட் டைட்டில் ப்ரிஃபர் பண்ணுவார். பட் இவர் அப்படி இல்லை. ஒரு பிச்சைக்காரன், ஒரு சைத்தான், ஒரு இந்தியா பாகிஸ்தான், ஒரு யமன், இந்த மாதிரி ஹீரோ பேஸ் இல்லாமல் டைட்டில்ஸ் செலக்ட் பண்ணி ஸ்டோரி பேஸ் டைட்டில்ஸ் ப்ரிஃபர் பண்ணி ஸ்டோரி பேஸ்டு ஹீரோ ஆயிட்டார். ஸோ ஸ்டோரி இஸ் தி ஹீரோ ஃபஸ்ட். ஸ்டோரிக்கு அப்புறம் தான் விஜயாந்தனி நான் ஹீரோ இந்த படத்தில் இந்த சப்ஜெக்டில் நான் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக நினைக்கிறார் தவிர நான் ஒரு ஹீரோவோ ஒரு மியூசிக் டைரக்டரோ அவ்வளோ பெருசாக திங்க் பண்ணாமல் லோ ப்ரொஃபைல் மெயின்டைன் பண்ணுறதே அவர் சக்ஸஸ்க்கு காரணம். விஜயாந்தனி Productions key backbone, a lady behind a successful man சொல்லுவார்ல, ஃபாத்திமா மேடம், அவர் சிஸ்டர் சாண்ட்ரா, ரெண்டு பேரும் இந்த விஜயாந்தனி ஃபேக்ட்ரிக்கு பேக் போன்ஸாக இருந்து நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு ஒரு சூப்பர் ஹிட் படமாக கொண்டு வரதுக்கு எவ்வளோ பண்ண முடியும் அவ்வளோ பண்ணுறாரு. ஸோ ஐ விஷ் தி டைரக்டர் ஜீவா சங்கர், hero Vijayanthani sir, Laika Productions and the entire team of this picture, I wish them all the success. Thank you. வணக்கம். நிறைய டைம் ஆயிடுச்சு, ஸோ ரொம்ப நேரம் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இந்த படத்தை வந்துட்டு தயாரித்த லைக்கா ப்ரொடக்ஷன் சுபாஸ்கரன் சாருக்கும், ராஜமகாலிங்கம் சார், அப்புறம் கருணாகரன் சார், 3 பேருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மற்றும் ஒரு இணை தயாரிப்பாக இருந்த விஜயாண்டனி ப்ரொடக்ஷன்ஸ் ஃபாத்திமா விஜயாண்டனி மற்றும் நண்பர் விஜயாண்டனிக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ராஜமோகன் சார் சொன்ன மாதிரி இது வந்துட்டு அரசியல் பின்னணியில் நடக்கிற கதை, பட் கண்டென்ட் வந்துட்டு கர்மா. ஸோ ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா வாழ்க்கையில் நம்ம செய்கிற செயல், எடுக்கிற முடிவுகள், அதுக்கான பலனை வாழ்கிற காலத்திலேயே நம்ம அனுபவிச்சே தீரணும், அதை தவிர்க்கவே முடியாது அப்படிங்கிறது தான் படத்தோட சிம்பிள் ஒன்லைன். ஸோ இதுதான் வந்துட்டு அரசியல் பேக்ரவுண்டில் பண்ணியிருக்கேன். ஸோ நிச்சயம் அந்த படத்தை வந்துட்டு பத்திரிகை நண்பர்கள், தமிழ் திரைப்பட ரசிகர்கள் எல்லாரும் வந்துட்டு வெற்றி படமாக உதவணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். கம்ப்யூட்டரில் வந்து இந்த டைட்டில்லாம் காமிச்சார். நம்மளுக்கெல்லாம் பிடிச்ச ஒரு டயலாக் இருக்குது. நான் இது வந்து ஒரு நிமிஷமும் ஒரு வினாடியும் நானே செதுக்கினதுடா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. தன்னுடைய கரியரை அட்வான்ஸாக பிளான் பண்ணி இந்த வருஷம் இந்த மாதிரி படம் அப்படின்னு செதுக்கிட்டு போகிற இன்னொரு மிகப்பெரிய ஆர்டிஸ்டாக உருவாகிறது தான் விஜயாண்டனி சார். நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா 3 வருஷம் முன்னாடி எம்என் என்ற டைட்டில் அவர் ஃபைனலைஸ் பண்ணி, யார் என்ன சொன்னாலும் சரி பிச்சைக்காரன் டைட்டில் வைக்காதீங்கன்னு சொல்லி அவர் வந்து பிடிவாதமாக ரிக்வெஸ்ட் பண்ண ஒரு ஆள் நானும் தான் கூட. பிடிவாதமாக முடியாது, இதுதான் டைட்டில் சார், இது தவிர வேறு எதாவது பேசுங்க சார் அப்படின்வார். அந்த தன்னம்பிக்கை, தன் மீது இருக்கிற மிகப்பெரிய நம்பிக்கை எல்லாருக்குமே இன்ஸ்பிரேஷன். நான் சொல்லுவேன், எனக்கே மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன். என்னன்னா அவருடைய போராட்டம் எனக்கு தெரியும். அவருடைய வாழ்க்கையில வந்து நம்பிக்கை தான் அவருக்கு வாழ்க்கை. தன்னுடைய திறமை, தன்னுடைய நம்பிக்கை, அந்த போராட்டத்துக்கான ரெடினஸ், எல்லாத்துக்கும் ரெடினஸ் அவர். அதாவது எவ்வளோ கடன் வாங்கி ஒரு ஸ்டுடியோ செட்டப் பண்ணி இந்த இண்டஸ்ட்ரியில் யாருமே இல்லாமல் எந்த துணை இல்லாமல் வந்து ஒரு மியூசிக் டைரக்டராக ஜெயிச்சு, அது பிறகு எல்லாரும் கேட்பாங்க, நல்ல பாப்புலராக போயிட்டு இருக்கீங்க மியூசிக் டைரக்டர், ஐயா நடிக்கணும்னு வரும்போது இல்லை நான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியை நான் என்ற படத்து மூலமாக உருவாக்குறாரு தன்னுடைய ஓன் ப்ரொடக்ஷனில். அது பிறகு ஒரு ஸ்டெப்பாக செதுக்கி இன்னைக்கு எமன் அப்படின்ற ஒரு பாப்புலர் டைட்டிலோட வராரு. இன்னும் என்னென்ன வச்சிருக்கீங்க தெரியல விஜயாண்டனி சார், என்னென்ன டைட்டில் வச்சிருக்கீங்க தெரியல. அண்ட் எல்லாரும் மாதிரி தான் வந்து நாங்களாம் ஆச்சரியப்படுற விஷயம் என்னன்னா இந்த தன்னம்பிக்கை, இதுதான் இந்த படத்தினுடைய மாபெரும் வெற்றி.
முதல்ல இந்த ஆர்யா ரைடர்ஸ் குரூப்பில் இருக்கிற ஜீவா சங்கருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நாங்களாம் ஒரே குரூப், கலையரசன், ஜீவா சங்கர், நாங்களாம் வந்து காலங்கத்தில் சைக்கிள் குரூப் ஒன்று. அண்ட் அவருடைய குரூப்பு அந்த ஜீவா சங்கர் வந்து நான் படம் மூலமாக விஜயானந்த் சாரை இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய நடிகரை அறிமுகப்படுத்தி இன்னைக்கு எமன் மூலமாக இன்னொரு பெரிய வெற்றி அவர் கண்டிப்பாக கொடுக்க போகிறார் நான் நம்புகிறேன். மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்தது மியா ஜார்ஜ். ரொம்ப சாஃப்டான இதெல்லாம் பார்த்துட்டு திடீர்னு அவங்க டான்ஸ் அதை பார்த்து நான் வந்து ஐ வாஸ் ஷாக்ட். நான் சொன்னேன், யார்ப்பா இது இப்படி ஆடுறாங்க, பக்கத்தில் கேட்டிருந்தேன் நான். இல்லை சார், மியா ஜார்ஜ் தான் சார் அப்படின்னாரு. நான் சொன்னேன், அவ்வளோ அற்புதமாக இந்த படத்தில் ஒரு கமர்ஷியல் ஹீரோயினாக உருவாகியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தை தயாரித்த ராஜு மகாலிங்கம் சாருக்கும் அண்ட் விஜய் ஆண்டனி ஃபிலிம் கார்பரேஷன், ஃபாத்திமா மேடத்தை பற்றி சொல்லணும்னா யாருமே வந்து நிறுத்த முடியாது இந்த ஃபங்க்ஷனை. அவருடைய வெற்றிக்கு பின்னாடி மாபெரும் உழைப்பு, மாபெரும் சக்தி அப்படின்னா ஃபாத்திமா மேடம் தான். வாழ்த்துக்கள் ஃபாத்திமா மேடம், மாபெரும் வெற்றிகள் உங்களுக்கு காத்திருக்கு. கடைசியாக நான் ஒன்றே சொல்லணும், ஞானவேல் சார் பேசின வார்த்தைகளை ஊடகங்கள் அதிகப்படுத்தாமல் அந்த உணர்வுகளை மட்டும் அதிகப்படுத்துங்க. அந்த உணர்வுகளை மட்டும் நீங்கள் வந்து பிரதிபலிச்சிங்கன்னா நான் சந்தோஷப்படுவேன். ஏன்னா அவர் பேசின வார்த்தைகள் வந்து ஒரு தயாரிப்பாளராக இருக்கிற அந்த வலி, அந்த ஒரு தன்னை இவ்வளோ 60-75 கோடி ரூபாய் செலவு பண்ணி எடுத்த ஒரு படத்தை ஒருத்தர் ஓப்பனாக சேலஞ்ச் பண்ணுறாருன்ற ஒரு வெறியில் அந்த கோவத்தில் அவர் பேசின வார்த்தைகள் தான். அது மேடைக்கு வந்து சரியா இல்லை அப்படின்லாம் ஃபீல் பண்ணிட்டு எழுத வேண்டாம், என்னுடைய ஒரே கோரிக்கை. ஏன்னா அந்த உணர்வுகளை பாருங்கள். இன்னைக்கு போகர்ன்ற படம் 20 கோடி மேலே செலவு பண்ணி எடுக்கப்பட்ட படம் வந்து 4 லட்சம் மேலே ஃபேஸ்புக்கில் வியூஸ் போயிட்டே இருக்கு. அதை தடுக்க முடியல. ஆனால் இந்த இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னா, தியாகராஜன் சார் இந்த படத்தில் அற்புதமான ஒரு டயலாக் சொல்லியிருக்காரு, சகுனிகளும் சாணக்கியர்களும் இருக்கும் இந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் காட்டுறேன்னு சொல்லியிருப்பாரு. அது இங்கே ப்ரொடியூசர் கவுன்சில் எலெக்ஷன்லேயும் நடந்துட்டு இருக்கு. எத்தனை அணிகள், எத்தனை பேர் ஒரு ஒற்றுமையா இது வந்து நம்ம தமிழ் சினிமா இவ்வளவு பிரச்சனைகள் சந்திச்சுட்டு இருக்கு, நம்ம எல்லாம் சேர்ந்து யுனைடடா ஒரு டீம் அதை எலெக்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்து இந்த வேலைகளை செய்ய வைப்போம் அப்படின்ற இல்லாம எல்லாருமே பதவி வேணும், எல்லாருமே ஒரு அணி பஞ்சணி வரதான் இங்க மிகப்பெரிய பிரச்சனை. இவ்வளவு போட்டிகள் இருக்கும்போது நம்ம முன்னாடி இருக்கிற சேலஞ்சஸ் கம்மியா போயிடுது. அந்த சேலஞ்சஸ் ஃபோக்கஸ் இல்லாம ஜெயிக்கணும்ன்ற வரி தான் வந்துட்டு இருக்கு. அது ரொம்ப ரொம்ப இந்த இண்டஸ்ட்ரிக்கு நல்லது நடக்குமான்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி போச்சுன்னா என்னோட ஒரே கோரிக்கை, தமிழ் ப்ரொடியூசர் கவுன்சில்ல ஜெயிக்கணும்ன்றதை விட நம்ம இந்த இண்டஸ்ட்ரிக்கு இப்ப நடந்துட்டு இருக்க இந்த விஷயங்கள் நடக்காம செய்யணும், அதுக்கு நம்ம உழைக்கணும் அப்படின்ற எண்ணத்தோட வந்தா எல்லாருமே நல்லது செய்யலாம். இந்த படம் எமன் மாபெரும் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள், இந்த குழுவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. இன்றைக்கு இண்டஸ்ட்ரி மட்டுமல்ல, மக்கள் ரசிகர்கள் என்ற அனைவரும் எதிர்பார்த்து காத்திருக்கின்ற படங்களாக விஜய் ஆண்டனியோட படங்கள் அமைஞ்சிருக்கின்றன. ஸ்டில் வாட்டர்ஸ் ரன் டீப் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் அதிகம் பேசுவதில்லை, ஆனால் அவருடைய ஒவ்வொரு படத்திலும் அவர் தன்னுடைய திறமையையும் முத்திரையையும் பதித்து கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு ஸ்டெப்பையும் அளந்து வைக்கிறார். தன்னை அறிந்தவன் தரணை வெல்வான் என்று சொல்வார்கள். மேலும் மேலும் அவர் வெற்றி பெற்றுக் கொண்டே இருப்பார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தை நான் எதிர்பார்த்து காத்திருக்கின்ற இன்னொரு காரணம் ஜீவா சங்கர். சங்கர் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் அறிமுகமான போது அவர் ஒரு ஒளிப்பதிவாளராக தான் அவர் எனக்கு அறிமுகமானார். அப்போவே அவருடைய சுறுசுறுப்பும் அவருடைய ஸ்டாமினாவும் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. இந்த மனிதர் கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் தன்னுடைய ஒரு தடத்தை பதிப்பார் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. கொஞ்ச காலத்தில் நானோட வந்தார். அதுக்கப்புறம் முற்றிலும் வேறு ஒரு தளத்தில் அமர காவியத்தோடு வந்தார். இன்னைக்கு யமனை பார்க்கும் போது இந்த கூட்டணி விஜய் ஆண்டனி ஜீவா சங்கர் கூட்டணி அடுத்த லெவலுக்கு போயிருக்காங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. இந்த படத்துக்கு அப்புறம் அனைத்து ஹீரோக்களும் முன் வந்து அவங்கள விரும்பி ஜீவா சங்கரோட பணியாற்றுவார்கள் என்று நான் கருதுகிறேன். விஜய் ஆண்டனிக்கும் ஜீவா சங்கருக்கும் மற்றும் இந்த படத்தில் இணைந்து பணியாற்றிய அத்தனை கலைஞர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் தயாரிப்பு நிறுவனத்திற்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். இங்கு வந்திருக்கும் அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் விஜய் ஆண்டனி ஃபிலிம் கார்பரேஷனுக்கும் லைகா ப்ரொடக்ஷனுக்கும் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையணும் வந்து வேண்டிக் கொள்கிறேன். பார்த்துக்கோம், நன்றி தெரிவிச்சுக்கணும். விஜய் ஆண்டனி சார் கூட நான் பிச்சைக்காரன் ஒர்க் பண்ணோம், அது மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. ஆனால் ஓப்பனாக சொன்னால் அப்போ பார்த்து அதே விஜய் ஆண்டனி சார் போய் பார்க்குறோம். அவருக்கு பேக்கில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணிக்கிறக்க ஃபாத்திமா மேம், சாண்ட்ரா மேடம், 2 பேரும் சும்மா சொல்லக்கூடாது, அவ்வளோ பெரிய ஹார்ட் ஒர்க்கர்ஸ்.
இன்னைக்கு அவர் வந்து ஒரு தூணாட் தூக்கி நிப்பாடுறாங்கன்னா அவர் 2 பேரும் மிக முக்கியமான ஒரு காரணம். ஆனால் மனுஷன் இன்னும் அதே சிம்பிள்லேயே இருக்காருங்க. இன்னைக்கு இந்த நான் நிறைய விஷயத்தில் வந்து அவரை ஃபாலோ பண்ணுவேன், பார்த்துக்கிட்டு இருப்பேன். என்னை கூப்பிட்டு சில விஷயங்கள்லாம் பேசுவாங்க. அவர் சும்மா சொல்லக்கூடாதுங்க, அவர் மிகப்பெரிய ஒரு நடிகர் வந்துடுவார். ஏன்னா தமிழில் பாண்டுட்டாரு, அடுத்த தெலுங்கு முடிச்சிட்டாரு. என் ஆசை அவர் ஹிந்தி போயிருந்தோம், ஆல் இண்டியா ஃபுல்லாக மிகப்பெரிய ஒரு ஹீரோ ஆகிடணும், அவ்வளோதான். தேங்க்யூ சார். வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். மிக பிரமாதமாக இருந்துச்சு அந்த சாங்கு. அந்த டிஸ்கோதே சாங்கில் லிரிக்ஸ் ரொம்ப ஒரு பிளானடாக இருந்தது, ஸ்கிரிப்டோட ஒட்டி இருந்துச்சு. யமன் படம் நல்ல ஒரு அருமையாக வரும். விஜய் ஆண்டனி சாரோடைய கேரியரில் அவருடைய டைட்டில் வந்து இப்போ தான் ஜஸ்ட் யோசித்தேன். முதல் படம் பார்த்திங்கன்னா ஒரு நான், அதுக்கு ஈக்குவன்ஸியாக அடுத்தது நான் யாருன்னா சலீம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் இந்தியா பாகிஸ்தான், அதாவது சலீம், அதுக்கப்புறம் இந்தியா பாகிஸ்தான், அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் படம் பிச்சைக்காரன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் யமன்டா அப்படின்னு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறார். ரொம்ப நல்லா இருக்குது. அவருடைய கேரியர் ரொம்ப சூப்பராக வந்துட்டுருக்கு. எண்ணம் போல் தான் வாழ்க்கை. மிகச்சிறந்த மனிதர். ரொம்ப அருமையாக அவர்கிட்ட பழகிட்டு இருக்கேன். ரொம்ப மென்மையானவர். அப்புறம் லைக்கா ப்ரைஸ்னோட நான் வந்து என்னுடைய எஃப்எம்எஸ் ரோமியோ ஜூலியட் படத்தை அவங்க தான் வாங்கினாங்க. அவங்க கண்டிப்பாக வெற்றி படங்களே கொடுத்துட்டு வராங்க. கண்டிப்பாக இந்த படமும் மிகச்சிறந்த வெற்றி படமாக வரும் என்பதை தாழ்மையாக சொல்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையறதுக்கு என்னுடைய இனிய வாழ்த்துக்கு. எல்லோருக்கும் வணக்கம். என்ன பேசுறதுனே தெரியல, எதை எடுத்து விட்டு. யமன் ஜீவாசங்கர் சார் வந்து நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் காலத்துலேருந்து எனக்கு தெரியும். திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டு, அது எல்லா படத்தும் கூப்பிடுவார், டேட்ஸ் இல்லாமல் நான் போக முடியாது, இந்த படம் ஒர்க் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு அவரோட ஒர்க் பண்ணேன். கதை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். ஒரு 1/2 an hour சொல்லிட்டா கதை அப்படின்னாரு. சரி நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் அவர் கதை சொன்னது 2 hours சொன்னார். எனக்கு வந்து அந்த 1/2 an hour ஸ்பீடை வந்து 2 hours ஃபுல்ஃபில் பண்ணார். படத்தில் நிறைய கேரக்டர்ஸ், ஸ்க்ரீன் பிளே வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருக்குது. ஏங்க இது பயங்கர சேலஞ்சாக இருக்குது, எப்படிங்க இதை எடுத்துகிட்டு வர போகிறோம், எப்படி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒர்க் அவுட் பண்ணி ஒரு விஷயம் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருக்கோம். விஜயானி சார் பிச்சைக்காரனில் வந்து ஒரு மூட் கொடுத்துருப்பாரு. இந்த படத்தில் டோட்டலி பிச்சைக்காரனுக்கும் இதுக்கும் சில டைமில் நிறைய அப்படி டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரும். அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஒரு புது விஜயானி சாரை நீங்கள் இதில் பார்ப்பீங்க. ஜெயில் சீக்வன்ஸ் ஒன்று எடுத்தோம், அவ்வளோ ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதோட சங்கர் சாரை பற்றி சொல்லணும்னா, என்ன வேணுமோ அது மட்டும்தான் ஃப்ரேமில் இருக்கும், வேணாங்கிறது ஃப்ரேமில் இருக்கவே இருக்காது. இந்த டீமே வந்து அசோசியேட் டைரக்டராக இருக்கட்டும், அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கட்டும், எடிட்டராக இருக்கட்டும், எல்லாருமே வந்து அவ்வளோ எந்தும் அந்த ஸ்கிரிப்டுக்கு ஒர்க் பண்ணாங்க. ஸோ நானும் அந்த ஸ்கிரிப்டில் இருக்குன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஃபார் ஆல். தேங்க்யூ. மேடையில் வீட்டிற்கும் அனைவருக்கும், இப்போ பத்திரிகை நண்பர்கள் மற்றும் வந்திருக்கும் பொதுமக்கள் அனைவருக்கும் வணக்கம். மெயின் பார்த்திங்கன்னா வந்து இந்த படம் வந்து எந்தளவுக்கு வந்து நல்லா வந்திருக்கும் அப்படின்றதுக்கு 2 உதாரணம் சொல்லலாம். விஜயானி சார் வந்து எனக்கு ஈரம் படம் முன்னாடியிலேருந்து வந்து ஒரு தொழில்முறையாக வந்து ஒரு நட்பு இருக்குது இன்றைக்குமே. ஏன்னா அவர் மியூசிக்லேருந்தே வந்து நான் ஒரு நல்ல ஒரு ஃபேன் அப்படின்னு நான் சொல்லுவேன், அவரோட பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும். ஸோ இன்றைக்கி வந்து அவரோட படங்கள் வந்து நல்லா வந்து ஒரு ஹிட் ஆகுது, மக்கள் வந்து போய் சேருது அப்படின்ற ஒரே விஷயம் வந்து என்னென்னா, ஒரு ஸ்கிரிப்டுக்குள்ளே வந்து ஒரு நல்ல மியூசிக்கை தேடுறாரு. ஒரு மியூசிக் ஃபீல் இருக்கும், அதே ஒரு மியூசிக்கில் வந்து ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் ஃபீலில் வந்து கரெக்டாக பார்க்குறாரு. அந்த ஃப்ளோ எப்படி இருக்கணும் அப்படின்றது எக்ஸாக்டாக வந்து, ஏன்னா பேனருக்கு ஒரு வேல்யூ இருக்கும், இந்த பேனர்னால் கண்டிப்பாக வந்து படம் நல்லாயிருக்கும் அப்படின்றது. அதே மாதிரி வந்து விஜயானி சார் படம் அப்படின்னா வந்து நீங்கள் ஆடியன்ஸ் மத்தியில் வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு படம் நல்லாயிருக்கும், தரமான படம் இருக்கும் அப்படின்னு வந்து எல்லா கிளாஸ் ஆஃப் ஆடியன்ஸுக்கும் வந்து ரீச் பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்து எந்தளவுக்கு வந்து ஒரு ஆழமாக இருக்கும் அப்படின்றது வந்து டீசர் பார்க்கும்போதே தெரியுது. வாழ்த்துக்கள் சார். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீவாசங்கர் சார். ஒரு இயக்குனருக்கு வந்து ஒரு எப்படி விஜயானி சாருக்கு சொன்னோன்னா வந்து அதே மாதிரி ஒரு இயக்குனருக்கு வந்து ஒரு
நல்ல ஒரு இயக்குனர்கள் உள்ள வந்து ஒரு நல்ல ஒரு ஒளிப்பதிவாளர் இருக்கணும். அதே மாதிரி ஒரு நல்ல கேமரானுக்குள்ளே வந்து ஒரு நல்ல ஒரு இயக்குனர் இருக்கணும். அது ரெண்டும் சேரப்பட்டவர் தான் வந்து ஜீவா சங்கர் சார். ஸோ அப்போ தான் வந்து அந்த ஒரு படத்தோட ஒரு குவாலிட்டி, ஒரு ப்ரெசன்டேஷன் எல்லாமே நல்லாயிருக்கும். இந்த 2 விஷயங்கள் அது கூட இருக்க எல்லா டீம் சேரும்போது வந்து கண்டிப்பாக இந்த படம் வந்து நல்ல ஒரு லைக்கா ப்ரொடக்ஷனில் வந்து இன்னொரு ஒரு நல்ல ஒரு தரமான ஒரு படைப்பாக இருக்கும் அப்படின்றது ரொம்ப கன்ஃபார்மாக தெரியுது. ஸோ படத்தில் பங்கு பெற்ற அத்தனை பேருக்கும் வந்து என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. என் மனமார்ந்த நன்றியை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன். யமன் லைக்கா ப்ரொடக்ஷன்ஸில் வந்து 2.0, சபாஷ் நாயுடு போன்ற பெரிய பட்ஜெட் படங்கள் வந்து கொண்டிருந்த நேரத்தில் நல்ல கான்செப்ட் பேஸ்டு மீடியம் பட்ஜெட் படங்கள் பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுத்து விசாரணை, நானும் ரவுடி தான் அந்த வரிசையில் நிறைய படங்கள் செய்து வந்தோம். அப்போ தான் வந்து விஜய் ஆண்டனி சார் வந்து என்னை மீட் பண்ணி பிச்சைக்காரன் படத்துக்காக மீட் பண்ணார், அதை ரிலீஸ் பண்ணோம் அப்படின்ட்டு. ஸோ நான் அந்த கதையை ஒன்றையும் சொன்னார், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நான் ஒன்றே ஒன்று மட்டும் அவர்கிட்ட கேட்டேன், சார் இந்த எல்லாம் பர்ஃபெக்ட், இதை நம்ம பண்ணுறோம், ஆனால் அந்த பிச்சைக்காரன்ற நான் பெரிய பெரிய படங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறோம், லைக்காவின் பிச்சைக்காரன்னு போட்டால் எப்படி இருக்குன்னு தெரியல, கொஞ்சம் டைட்டில் மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டேன். அவர் ரொம்ப ஸ்டபனா, சார் அது இந்த படத்துக்கு இது ரொம்ப ஆப்டான டைட்டில் சார், இதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும், இது தயவுசெய்து இது மட்டும் சொல்லாதீங்க, இது எது இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் டைம் கொடுங்க சார் அப்படின்னு சொன்னேன். மறுநாள் கூப்பிட்டு சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிட்டு வந்து உட்காந்தோடனே, இல்லை சார் வேறு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்கிட்டாங்க சார், நம்ம கண்டிப்பாக வேறு ஏதாவது படம் பண்ணுவோம் சார் அப்படின்னு சொன்னார். அப்போ சரி சார் நல்ல கதை கேட்டிங்கன்னா நீங்கள் எனக்கு சொல்லி அனுப்புங்க, நம்ம கேட்போம், நல்லா இருந்தால் ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். அப்போ தான் ஜீவா சங்கர் அவர்களே என்னிடம் அவரை அனுப்பி வைத்தார். ஸோ ஜீவா சங்கர் வந்து அந்த ஸ்கிரிப்டை நரேட் பண்ணாருங்க. ஒரு 2.5 hours கதை கேட்டேன். ஒரு செகண்டு கூட அந்த விறுவிறுப்பு குறையாமல், அது மட்டும் இல்லாமல் விஜய் ஆண்டனி சார்ன்னு சொல்லிட்டு விஜய் ஆண்டனி சார் ஒரு பிராண்ட் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங்கில் இப்போ செட் ஆகிட்டார். பார்த்தீங்கன்னா நான், சலீம், பிச்சைக்காரன், அது போல் இப்போ சைத்தான் வரைக்கும் அவரோட பிராண்ட் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங்னு சரி. நான் கதை கேட்கும்போது இவரை மைண்டில் வச்சுட்டே கேட்டேன். ரொம்ப ரொம்ப பியூட்டி என்னென்னா நம்ம ஸ்கிரிப்டும் ரொம்ப நல்லா இருந்தது, அதே சமயத்தில் இவருக்காகவே செய்யப்பட்ட அந்த கதை பர்ஃபெக்டாக, அந்த காஸ்டிங் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக மேட்ச் ஆச்சு. ஸோ அது முடித்தோடனே அது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிவிட்டு விஜய் ஆண்டனி சாருக்கு சொல்லி இதை உடனே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணது தான் யமன். எல்லோரும் இந்த படத்தை பார்த்துட்டு, அந்த டீசரை பார்த்துட்டு நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, இது அரசியல் படமா அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக இது அரசியல் படம் இல்லைங்க, இது அரசியல் களத்தில் நடக்கக்கூடிய ரொம்ப சாதாரண கதை. நம்ம வீட்டில் பெரியவங்கெல்லாம் சின்ன பசங்களை பார்த்து சொல்லுவோம், யாரும் பார்க்கல அப்படின்றதுனால தப்பு செய்யாதீங்க, எங்கேருந்தோ ஒருத்தன் மேலே பார்த்துட்ருக்கிறான், காலம் தாழ்த்தினாலும் உங்களுக்கு அந்த தண்டனை கிடைக்கும் அப்படின்ட்டு. இந்த கதை தான். இந்த கதையை பியூட்டிஃபுல்லாக அரசியல் களத்தில் சொல்லியிருக்கிறார். படத்தோட ப்ளஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நார்மலாக ஹீரோ டைரக்டர் தவிர ரொம்ப இம்பார்ட்டன்ட் டெக்னீஷியன் பார்த்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃபர், மியூசிக் டைரக்டர். லக்கிலி இந்த படத்தில் டைரக்டரே சினிமாட்டோகிராஃபர், ஹீரோவே மியூசிக் டைரக்டர். ஸோ அவங்க என்ன சொன்னாங்களோ அது வெளியில் ரொம்ப தத்ரூபமாக பல மடங்கு அதிகமாக அந்த அவுட்புட்டை கொடுத்துருக்குறாங்க. தேங்க்ஸ் விஜய் ஆண்டனி சார், தேங்க்ஸ் ஜீவா சங்கர் சார், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த படம் கண்டிப்பாக உங்கள் ஃபேன்ஸ் அத்தனை பேருக்கும் அவரை எப்படி எதிர்பார்க்குறீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு திருப்திகரமாக இந்த படத்தில் இருக்கும். எனக்கு ரொம்ப பர்சனலாக இந்த படத்தோட வசனங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தது. டீசரில் பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும், ரத்தக்கரை படாத அரசன் யார் இருக்காங்க, இது சகுனிகளும் சாணக்கியனும் வாழ்கிற இடம் அப்படின்றதெல்லாம் அரசியலை பற்றி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்லியிருக்காரு. நான் படம் பார்த்தேன். அந்த படத்தில் எனக்கு ரொம்ப ஒரு சர்காஸ்டிக் அரசியல் டைலாக் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஜீவா சங்கர் அன்னைக்கு பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அது மாதிரி தான் படம் ஃபுல்லாக அந்த ஃப்ளோ இருக்க போது அதில் வந்து அரசியல் தத்துவத்தை பற்றி ஒரு விஷயம் சொல்லுவார், சர்காஸ்டிக்காக சொல்லியிருக்காரு. இன்றைக்கி தம்பி அரசியல்னா, அண்ணன் அரசியல்னா, இன்றைக்கி
இருக்கிறவங்ககிட்ட நோட்டை வாங்கணும், இல்லாதவங்ககிட்ட ஓட்டை வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ரொம்ப அது மாதிரி படம் ஃபுல்லாக இதே ஆழமான கருத்துக்களை ரொம்ப எளிய வசனங்களில் சொல்லியிருக்கிறாரு. தேங்க்ஸ் ஜீவா சங்கர் சார். இங்கே வந்திருக்கும் அத்தனை நண்பர்களுக்கும், பர்டிகுலராக எங்கள் விநியோகஸ்தர்கள், நிறைய படங்கள் பண்ணுறோம். எல்லா இடத்துலையும் நாங்களே போய் எல்லா இடத்துலையும் எல்லா வேலைகளையும் செய்ய முடியாது. லைக்கா ஆரம்பித்த காலத்திலிருந்து தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டு வரக்கூடிய அத்தனை விநியோகஸ்தர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மதுரை அன்பு சார், செங்கல்பட்டில் எங்களுக்கு ரவி சார், திருச்சி சுப்பையா சார், சேலம் சிவா, அது மாதிரி மற்ற அத்தனை திருநெல்வேலி லக்ஷ்மண் சார், இவங்கெல்லாம் வந்து எங்களுக்கு பெரிய பேக் போன் ஸ்ட்ரென்த்தாக இருக்காங்க. கிருஷ்ணகாந்த், சீனு சார் எல்லாருமே. அவங்க அத்தனை பேருக்கும் என் மனமார்ந்த நன்றி இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் மாபெரும் வெற்றி அடையும் என்று வேண்டியெல்லாம் உள்ள இறைவனை வேண்டி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வருகை தந்ததுக்கு நன்றி. சூப்பர். இல்லை, யமன் மாலையை கையில் வச்சுட்டு போடுறேன்னா எப்படி? தேங்க்யூ. அடுத்ததான் நிகழ்ச்சியில் நாம் எல்லாரும் ரொம்ப எதிர்பார்த்த தருணம், த கிளைமேக்ஸ் ஆஃப் திஸ் ப்ரோக்ராம். சத்யம் தேட்டரில் ஏசி ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னால் எல்லாரும் நிம்மதி பெருமூச்சு விடுற டைம்.